வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா how to make a C program into executable. C program எப்படி எக்ஸிக்யூட்டபிளா மாத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். போன வீடியோல நம்ம ஒரு C program எப்படி கிரியேட் பண்றது, what is the structure of a C program அப்படின்னு பார்த்தோம். அதுல welcome.c அப்படின்னு ஒரு program கிரியேட் பண்ணோம். சோ அந்த welcome.c program நம்ம ரன் பண்ணிட முடியுமா அப்படினா முடியாதுங்க. ஏன்னா அது ஆர்டினரியா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான். அதை நான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன பண்றது? C பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பைலர் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அப்ப நம்ம வந்து புரோகிராம் என்ன பண்ணனும்? கம்பைல் பண்ணனும். There are two steps ங்க. The two steps to translate the source file into executable file are compiling and linking. அவ்வளவுதாங்க. Compiling and linking. The two steps to translate the source file into executable file are compiling and linking. So the first step என்ன அப்படின்னா compiling. இந்த compiling பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்க வந்து இப்போ Turbo C editor யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ என்னன்னா Alt plus F9. Alt F9. F9ங்கிறது ஃபங்க்ஷன் கீ. மேல F1, F2, F3 ன்னு இருக்கும் இல்லையா? அதுல இங்க கீழ Alt கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு F9 ஐயும் பிரஸ் பண்ணீங்கன்னா கம்பைலேஷன் ஆகும். இல்லனா மெனுல போய் நீங்க கம்பைல் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். சோ அப்போ கம்பைலேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க. அதாவது first it checks the typographical error in our program. இப்போ நான் ப்ரோக்ராம்ல வந்து எந்த இடத்துலயாவது ஓப்பனிங் கர்லிபிரேசஸ் கொடுத்து க்ளோசிங் கர்லிபிரேசஸ் கொடுக்காம விட்டுருக்கேன், இல்ல ஓப்பனிங் பிராக்கெட் கொடுத்து க்ளோசிங் பிராக்கெட் கொடுக்காம இருக்கேன், இல்லனா ஒரு டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ் முடிக்காம இருக்கேன், இல்ல ஏதாவது ஒரு லைன்ல வந்து செமிகோலன் கொடுக்காம இருக்கேன்னு வைங்களேன். அப்போ அதை என்ன சொல்லணும்னா எரர் சொல்லுங்க. So it checks the typographical error first. So second என்ன பண்ணும் the compiler அப்படின்னா it takes a list of functions that I am using in my program. என்னோட ப்ரோக்ராம்ல நான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத அது செக் பண்ணுங்க and ஒரு லிஸ்ட் எடுக்கும். It takes a list of functions, okay, that I am using in my program. என்னோட ப்ரோக்ராம்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம welcome.c ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம் பாருங்க. clr, printf, getch மூணு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த மூணு ஃபங்க்ஷனுமே வந்து built-in function அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா C is a collection of function அப்படின்னு நம்ம இன்ட்ரோ கிளாஸ்ல பார்த்தோம். What is C அப்படின்னு பார்க்கும்போது C is a collection of function அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா thousands of functions இங்க இருக்குது. thousands of functions இங்க இருக்குது. சோ நம்ம வந்து இப்போ அதுல நம்ம மூணு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அது வந்து built-in function தானா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. The compiler takes a list of functions that are used in our program. நம்மளோட ப்ரோக்ராம்ல எவ்வளவு நம்ம ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம். செகண்ட் வந்து என்ன செக் பண்ணனும்னா the compiler confirms whether the functions are built-in functions or not. நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே built-in ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணனும். எப்படிங்க போய் செக் பண்ணோம் அப்படின்னா with the help of the header file. அதுக்கு தாங்க நாம preprocessor directive யூஸ் பண்றோம். அந்த preprocessor directiveல #include stdio.h அப்படி கொடுப்போம் இல்லையா? #include conio.h அப்படி கொடுப்போம் இல்லையா? சோ அப்ப அந்த header files குள்ள என்ன இருக்கு? What does a header file contain? அப்படினா header files are having function declarations. மறக்காதீங்க, இது எப்பவுமே மறக்காதீங்க. Header files are having function declarations. or prototype அப்படினு அத சொல்லுவாங்க. Header files are having function declaration or function prototypes. So அதாவது என்ன ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, அந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அந்த ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமென்ட் எடுத்துக்குது, இந்த மாதிரியான டீடைல் எங்க இருக்கும்னா header files குள்ள இருக்கும். நீங்க கூட வந்து ஏதாவது ஒரு header ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. இன்க்ளூடுங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும் அந்த header files எல்லாம். அத வந்து சாதாரணமா நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க ஃபுல்லா லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் ஆர் prototypes தாங்க இருக்கும். So இந்த compiler confirms whether the functions are built-in functions or not with the header file, with the help of the header file. அந்த header file ஓட செக் பண்ணி ஓகே இது built-in function தானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுது. ஓகே, நான் வந்து ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. built-in functions இருக்கும்போது user defined functions இருக்குமான்னு உண்டு.
அதாவது C provides us thousands of functions, நிறைய functions தருது. அதே மாதிரி நான் என்னோட ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியுங்க. I can create my own function which is called user defined function. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதை நாம எப்படி சொல்றோம்? How do we call that? User defined function. Okay, so இப்போ வந்து எல்லா built-in functionsம் ஒரே header file குள்ள இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாதுங்க. Based on the behavior of the functions, they are grouped into separate header files. எல்லாம் கவனிங்க. Based on the behavior of the functions, built-in functions, they are grouped into separate header files. For example, the standard input output functions எல்லாமே எங்க இருக்குன்னா stdio.h. console oriented functions எல்லாம் எங்க இருக்குன்னா conio.h, conio.h. இப்போ mathematical oriented functions எல்லாம் எங்க இருக்கும் math.h. இப்போ string manipulation functions எல்லாம் எங்க இருக்கும் string.h. இப்போ file handling functions எல்லாம் எங்க இருக்கும் file.h. so இந்த மாதிரி நிறைய header files இருக்கு. அந்தந்த header files குள்ள அந்த header file name க்கு தகுந்தாப்புல என்னென்ன ஆபரேஷன்ஸ் பண்ணுமோ அந்த functions declarations எல்லாம் அந்த header file குள்ள இருக்குங்க. இவ்வளவுதான் சிம்பிள். so function அதாவது header file அப்படின்னா header files are files that are having function declarations. so இங்க கம்பைலர் அந்த header file யூஸ் பண்ணி ஒரு function வந்து built-in function இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குது. இப்போ அது built-in function இல்லைன்னு வைங்களேன். இப்போ CLR SCR நான் வந்து CLR SC ன்னு கொடுத்துருக்கேன். அந்த R கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், CLR SC அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ அது header file குள்ள போய் பார்க்கும் conio.h குள்ள. அங்க வந்து CLR SC இருக்காது. stdio.h குள்ள பார்க்கும், அங்கேயும் இருக்காது. அப்போ என்ன பண்ணும்னா இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணும். நானே அந்த ஃபைலுக்குள்ள எங்கேயாவது கிரியேட் பண்ணியிருக்கேனா, அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு எரர் சொல்லும். அதாவது CLR SC அப்படின்னு போட்டுட்டு ஹைஃபன் போட்டு function should have a prototype. இந்த function எனக்கு தெரியல, இந்த function should have a prototype அப்படின்னு உங்களுக்கு அழகா ஒரு எரரை சொல்லிடுங்க. ஸோ இல்லை நான் வந்து கரெக்டா எல்லாமே டைப் பண்ணிட்டேன், கரெக்டா கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணும்னா compiler will generate an .obj file. .obj. இப்போ நான் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கேன், என்னோட ப்ரோக்ராம்ல டைப்போகிராஃபிக்கல் எரர் இல்லை, நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா அந்த நேம் எல்லாம் கரெக்டா பார்த்து டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்பைலர் will generate .obj file. அதாவது இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து நேம் வந்து welcome.c அப்படின்னா welcome.obj அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து எனக்கு கிரியேட் பண்ணி தந்துடும். ஓகேங்க, அப்ப அந்த .obj ஃபைலை வச்சு நம்ம ரன் பண்ண முடியுமானா இல்ல, நம்மளோட ப்ராசஸ் இன்னும் முடியல. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா லிங்கிங். சோ இந்த லிங்கிங்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. நான் சொன்னேன் header files are having function declaration. டிக்ளரேஷன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ CLR SCR அப்படின்னா void ஸ்பேஸ் விட்டு CLR SCR ஓபனிங் bracket க்ளோசிங் bracket செமிகோலன், அதுதாங்க புரோட்டோடைப். அந்த புரோட்டோடைப் வந்து எங்க இருக்கும் conio.h குள்ள இருக்கும். அப்ப அது வந்து built-in function தான் அப்படின்னு கம்பைலர் செக் பண்ணி .obj ஃபைலை கிரியேட் பண்ணி தந்துடுது. இந்த லிங்கிங் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. அந்த ஃபங்க்ஷன் CLR SCRனா என்ன பண்ணணும்னு ஒரு கோடிங் எழுதிருப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அதான் டெஃபினிஷன். அது what the function must do is called the function definition. அதுல லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்க இருக்கும்னா இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் உள்ள இருக்கும். அப்போ எனக்கு அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்னோட ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை லைப்ரரி ஃபைல்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து வைக்கிற ப்ராசஸ் தான் என்னதுன்னா லிங்கிங். So linking is the process of fetching the desired function, required function, fetching the required function from the library files to our executable. நம்மளோட நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை லைப்ரரி ஃபைல்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து நம்மளோட ப்ரோக்ராமோட அட்டாச் பண்ணி எக்ஸிக்யூட்டபிளா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் தான் என்னன்னா லிங்கிங். So எனக்கு வந்து இப்போ library files are having function definitions.
இப்போ CLR SCRனா என்னங்க டெஃபினிஷன் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. Take the starting XY position of the monitor. Output wise இல்லையா monitor. So take the starting XY position of the monitor and take the ending XY position of the monitor. Take black brush. Draw a fill rectangle from the starting XY position to ending XY position of the monitor. இல்லையா அவ்வளவுதானே. சோ இந்த கோடிங் தான் எதுக்குள்ள இருக்கும் CLR STR குள்ள. சோ அந்த டெஃபினிஷன் எங்க இருக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் லைப்ரரி ஃபைல் குள்ள. அந்த லைப்ரரி ஃபைல் குள்ள இருந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை எடுத்து கொண்டு வந்து நம்மளோட ப்ரோகிராம்க்குள்ள சேர்த்து வச்சு எக்ஸிக்யூட்டபிளா பண்ற process தான் என்னது லிங்கிங். சோ எனக்கு அந்த லைப்ரரி அதாவது லைப்ரரி functions are function definitions are attached to my program from the library files. அதுதாங்க இதுல நடக்குது. ரொம்ப சிம்பிள். சோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குது exe ஃபைல் கிடைச்சிடும். இப்போ என்னோட கையில வந்து பாத்தீங்கன்னா welcome.c கம்பைலேஷன் முடியும் கம்பைலிங் அந்த process முடியவும் எனக்கு welcome.obj கிடைக்குது. லிங்கிங் process முடியவும் எனக்கு என்ன கிடைக்குது அப்படினா welcome.exe. சோ இந்த லிங்கிங் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படினா F9. F9 அந்த F9 ஃபங்க்ஷன் கீ இருக்குல அத பிரஸ் பண்ணாலே லிங்கிங் பண்ணிடும். சோ பாருங்க இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். என்னோட C புரோகிராமை எப்படி எக்ஸிக்யூட்டபிளா கன்வர்ட் பண்றது, how to translate my C program into executable. அது ரொம்ப சிம்பிள். ரெண்டே process compiling linking. So the compiling process takes my source program and generates an object file by checking typographical error and by taking a list of functions that have been used in my program. என்னோட ப்ரோகிராம்ல என்னென்ன functions யூஸ் பண்ணியிருக்கேன், whether the functions are built-in functions or user-defined functions. If the function has error, அது வந்து என்ன பண்ணும், function need a prototype அப்படின்னு சொல்லும். அப்படின்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலையா, அவ்வளவுதான். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபைல் கிடைச்சாச்சு. அடுத்து linking process. அதுல என்ன நடக்குது, library files are having function definitions, header files are having function declaration, whereas library files are having function definitions. So the function definitions are attached to my program and finally I get .exe file. So welcome.c அப்படினா welcome.obj compiling முடிஞ்சதும் கிடைக்கும் and linking முடிஞ்ச உடனே எனக்கு கிடைக்கக்கூடியது welcome.exe. Now your program is ready to run. சரிங்க, இந்த exe program run பண்றோம், computer will understand machine language அப்படின்னு சொல்றோம் இல்லையா. So the computerல which part will understand my machine language, my program, என்னோட exe program யாருங்க ரன் பண்ண போறா அப்படின்னா யாரும் இல்லைங்க, மைக்ரோப்ராசஸர். So நல்லா கவனிங்க, every processor will be associated with one unique instruction set. Every processor is associated with one unique instruction set. அந்த instruction set architecture அப்படின்னு சொல்லுவாங்க, ISA அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த instruction setக்கு தகுந்தாப்புல தான் நம்மளோட ப்ரோகிராம், நம்மளோட கம்பைலர் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ப்ரோகிராமை கன்வெர்ட் பண்ணி exe-ஆ மாத்தி கொடுக்குது. சோ அதுக்கு புரியுற மாதிரி தானே சொல்லணும். சோ அது வந்து என்ன பண்ணுது, நம்மளோட ப்ரோகிராமை ரன் பண்ணி காட்டுது. அவ்வளவுதாங்க, ஈஸி, சிம்பிள். சோ ப்ரோகிராமை கிரியேட் பண்றது, the structure of C program எப்படி இருக்கணும், ஒரு ப்ரோகிராம் எப்படி கிரியேட் பண்றது, அந்த ப்ரோகிராமை எப்படி கம்பைல் பண்றது, அந்த ப்ரோகிராமை எப்படி ரன் பண்றது, இது எல்லாமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.